ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 HTML டேக்ஸ். அதாவது ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய HTML டேக்ஸ் வந்துருச்சு. அதில் டாப் 5ல எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற லிஸ்ட் எடுத்து அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து நிறைய இன்டர்வியூஸில் கேட்குறாங்க, அங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்மளே டே டு டே லைஃப்பில் வெப்சைட் பில்ட் பண்ணுறப்போம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போம், அங்கே வந்து இந்த டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணிட்டுருப்போம். அது எல்லாத்தையும் இப்போ டேக்ஸாலே நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் இருக்க ஒரு பெஸ்ட் 5 டேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் டேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட யூஸ் கேசஸ் பார்த்துடலாம். ஸோ டெம்ப்ளேட் பேசிக்காக இந்த டேக் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஆக்ட் ஆகணுன்றதான் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து அதை க்ளோன் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு இன்விசிபிள் HTML மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கன்சிடர் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, இதை ஒரு டெம்ப்ளேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி இதை வச்சு ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் நீடு இருக்கோ அங்கெல்லாம் க்ளோன் பண்ணிட்டே போகும். இதோட மெயின் யூஸ் கேஸ் வந்து கார்ட்ஸ், லிஸ்ட், யூஐ ஐட்டம்ஸ் எதுனாலும் இருக்கட்டும், உங்களோட மொத்த வெப்சைட்டில் ஒரே மாதிரி யூஐ எலமெண்ட் மோர் தென் ஒன்ஸ் வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட ரியல் யூஸ் கேஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்ப்ளேட் அப்படின்ற நான் டேக் யூஸ் பண்ணி நான் ரெண்டர் பண்ணிட்டேன். இங்கே யூஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வரல. பிகாஸ் இந்த டெம்ப்ளேட்குள்ளே நீங்கள் போடுற எதுவுமே டேரெக்டாக HTMLல உங்களுக்கு அவுட்புட்டாக வராது. இது வந்து ஹிடனாக இருக்கும் பை டிஃபால்ட்டாக. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, க்ளோன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் பனானா அப்படின்ற ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ரெண்டர் பண்ண போகிறேன். எதுக்குள்ளே அப்படின்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் ரெண்டர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் எப்படி வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் போடுறேன். லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை போடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து க்ளோன் ஆகி மல்டிபிள் டைம் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டோட ஐடியை நான் எடுக்கிறேன். சிம்பிள் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி போட்டு ஒரு பேசிக்கான ஃபார் லூப் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோன் நோடு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு HTML நோடு. இந்த நோடை நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ளோன் பண்ண நோடு எதுக்குள்ளே போகணுன்றதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் இன்ஜெக்ட் ஆகணுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் யூஸ் கேஸ் டெம்ப்ளேட்டில். இதை இப்போ நீங்கள் பார்த்தோன்னே இது இன்னும் பெருசாக யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்னொரு யூஸ் கேஸ் வச்சுருக்கேன். நான் அதை காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் அது ரியல் டைமாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவைப்படும், நிறைய இடத்துல கேட்குறாங்க. எதுக்குன்றது நான் அடுத்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். லெட்ஸ் சே இன்னொரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து கார்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டுக்கிறேன் இதோட ஐடி. உள்ளே வந்து சும்மா கார்டு, கிளாஸ் வந்து நேம், டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நான் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் வந்து நிறையா கார்ட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல போய் எனக்கு ஸ்டோர் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிவ் கார்ட் கண்டெய்னர்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணுற எல்லா கார்ட்ஸுமே வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் போய் இன்ஜெக்ட் ஆகணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த கார்டு வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை ஆகணுன்றக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கார்டு, நேம், டிஸ்கிரிப்ஷன்ட்டு. ஸோ அந்த ஸ்டைலை நம்ம இங்கே போட்டுக்கலாம். லெட்ஸ் சே கார்டோட பார்டர் இப்படி வரணும், பேக்ரவுண்ட் வரணுன்றக்காக ஒரு பேசிக்கான ஸ்டைல். ஸோ பேசிக்காக ஒரு HTML, ஒரு டிவ், அதுக்கான ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்மளோட மெயின் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் க்ளோன் பண்ணி இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், இதெல்லாம் இப்போதைக்கு நான் சும்மா இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுன்றக்காக. யா இந்த ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டம்மியாக 2 டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா எனக்கு ஏபியிலேருந்து வரலாம், இல்லாட்டி லெட்ஸ் சே எங்கேருந்து வேணால் வரலாம். இந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம் டிஸ்கிரிப்ஷன்னு வச்சுருக்கேன். அனு அதோட டிஸ்கிரிப்ஷன் லவ்ஸ் HTML, ரவி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ளோன் பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட். க்ளோன் பண்ண டெம்ப்ளேட்டை எங்கே போய் இன்ஜெக்ட் பண்ணணும், நம்மளோட கார்ட் கண்டெய்னரில் போய் இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை லூப் பண்ணி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த ஸ்கிரிப்ட். இதில் வந்து பெருசாக எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ சிம்பிளாக இது மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன் அவுட்புட் வரல? ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே டிபிஎல்னு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் பழைய எக்ஸாம்பிளை. ஷோர். இதை நான் கமெண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
எனக்கு வந்து ஏபிஐல இருந்தோ, இல்ல ஒரு இடத்துல இருந்தோ எனக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்குது. அணு, டிஸ்கிரிப்ஷன், நேம், டிஸ்கிரிப்ஷன், டேட் ஆஃப் பர்த் எது வேணா கிடைக்கும். இந்த மாரி எனக்கு கிடைக்கிற டேட்டாவ நான் உட்காந்து ஒவ்வொரு வாட்டியும் இத ஃபுல்லா நான் டிசைன் பண்ணாம நான் என்ன பண்ணலான்னா, ஓவராலா என்னோட வெப்சைட்டுக்கு இதுதான் தீம், இதுதான் டெம்ப்ளேட்டுன்றத நான் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அதில நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டேட்டாவ டைனமிக்கா இன்ஜெக்ட் பண்ணி அத நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இதோட ரியல் டைம் யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னும் அ நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃப்ரேம் ஒர்க்ஸ் நெறையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆ சாரி சாரி. என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த மாரி நெறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் சொல்லிட்டு இருந்தேன். சாரி, ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்குலர், ஸ்வெல்ட், நெக்ஸ்ட்.js இந்த மாரிலாம் நெறையா இருக்கு. இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி ரீயூசபிளா தான் டெம்ப்ளேட்ஸ் எழுதி அத தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரி நீங்க ஓனா எப்படி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாரி இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்குறாங்க. இல்லாட்டி நீங்களே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் அப்படின்ற டேக் தான் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களா உங்களோட ஓன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஓன் டெம்ப்ளேட்ஸ் இல்லாட்டி ஓன் காம்போனன்ட் லைப்ரரி இந்த மாரிலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா பில்ட் பண்ணலாம். ஸோ, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட 2வது டேக் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ நம்மளோட 3 டேக்க்கு போலாம். ஸோ நம்மளோட 3 டேக்ல நம்ம எத ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. ஸோ இதோட மெயின் யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாகிள் பண்றது, இல்ல அக்கார்டியன் அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே இல்லாம ஒரு செக்ஷன ஷோ பண்றது, ஹைட் பண்றது இது மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரியல் டைம் யூஸ் கேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட்ஸ்ல வந்து எஃப்ஏக்யூஸ் இல்லாட்டி மெனு இல்ல டுட்டோரியல் இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா இந்த டேக் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது 2யும் கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி. இதுதான் இதோட யூஸ் கேஸோட ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சம்மரி அப்படின்ற ஒரு டேக்குள்ள உங்களுக்கு யுஐல எடுத்தோனே என்ன காட்டணுமோ அத நான் குடுத்துட்டேன். ஜஸ்ட் வெளிய வேற என்ன வேணுமோ அப்படின்றத அத நான் அப்படியே அங்க குடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சம்மரிய கிளிக் பண்ணா என்ன காட்டணும் அப்படின்றது. இங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இப்ப நான் அத கிளிக் பண்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆ யாஹ்! வாட் இஸ் தமிழ் ஆக்ஸ்? இட் இஸ் யுவர் சோர்ஸ் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் டெவ் டெப்ஸ் தமிழ் அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அகைன் அத நான் கிளிக் பண்ணா ஹைட் ஆயிரும். ஸோ, இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் சம்மரி அப்படின்ற டேக் வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஸோ, நெறையா ரியல் டைமான வெப்சைட்ஸ்லலாம் இத நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த சிஎஸ்எஸும், ஜேஎஸ்எஸும் தேவையில்ல. டிஃபால்ட்டா இதோட பிஹேவியர் அச்சீவ் பண்ண. பட் ஆன் டாப் ஆஃப் தட் இத நம்ம இதுக்கு மேல நம்ம எழுதி நம்ம தேவையானபடி இன்னும் நம்ம சைட்ட நம்ம பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜஸ்ட் இந்த டேக் வச்சே ஒர்க் ஆகும். இதிலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெஸ்டிங்கும் ஒர்க் ஆகும். ஸோ, நீங்க எத்தன லெவல் வேணா உள்ள யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீட்டெயில்ஸ், சம்மரின்னு ஒரு லெவல் தான் இருக்கு. லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 2, 3 லெவல் கூட போலாம். டீட்டெயில்ஸ், சம்மரி. அதுக்குள்ள அகைன் டீட்டெயில்ஸ், சம்மரி இந்த மாரி நான் போலாம். லெட்ஸ் சே யுஐல பார்க்க எப்படி வரும்? இந்த மாரி வரும். HTML டாபிக்ஸ்ன்னு வரும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, அகைன் பேசிக்ஸ், டாக்ஸ், அட்ரிபியூட்ஸ், எலமெண்ட்ஸ், அட்வான்ஸ்டுக்குள்ள டயலாக், டெம்ப்ளேட், ஃபார்ம்ஸ் இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெஸ்டிங்காவும் போய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இதுதான் இந்த டேக். இதுல வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. ஈஸியா அத நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ, இதுதான் இதோட பர்ப்பஸ். நம்மளோட 4த் டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்ச். இது வந்து செமான்டிக் சர்ச் ஃபார்ம். இதோட மெயின் யூஸ் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்த சர்ச் பண்ண போறோன்ட்டு. ஸோ, இதோட இம்பேக்ட் உங்களுக்கு எங்க தெரியும் அப்படின்னா, உங்க வெப்சைட்ல வந்து ப்ளாக்ஸ் எழுதுறீங்க, இல்லாட்டி ஏதாவது கன்டென்ட் இருக்கு, டுட்டோரியல்ஸ் இருக்கு அப்படின்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கும், அக்சஸபிலிட்டிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அததான் நான் இங்க போட்டிருக்கேன். இத லைவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சர்ச் அப்படின்றது தான் டேக்கே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்ச் அப்படின்றதுக்குள்ள உங்களோட இன்புட்ட நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூடியூப் மத்த மாரி இடத்துலலாம் நீங்க போய் பார்த்தாலுமே இந்த மாரி தான் இருக்கும். இதுதான் இதோட பேசிக் யூஸ் கேஸ். ஆ லாஜிக்கலா எதுவும் சேஞ்ச் பண்ணாது. பட் நம்மளோட ப்ரௌசர் வந்து இன்னும் நம்மளோட டேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சர்ச் பண்ண, ஆப்டிமைஸ் பண்ண அத இன்டர்னலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆ இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஜஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நார்மல் சர்ச். ஆ விஷுவலா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இங்க தெரியாது. நார்மலா தான் இருக்கும். பட் ப்ரௌசரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான்.
ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட இன்புட்டுக்கு வந்து நீங்கள் சஜஷன்ஸ் லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஜஷன்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ இதெல்லாம் டைனமிக்காக ஏபிஐ வச்சு பண்ணலாம். இது ஜஸ்ட் இதோட சின்டாக்ஸ் தான். ஸோ இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட யூஸ் கேஸஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதோட பெஸ்ட் கேஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நார்மலாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபார்மோட டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃபார்முக்குள்ளே உங்களோட ஆக்ஷன் ஏதாச்சும் வச்சுட்டு அங்கே இன்புட் சர்ச்சை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஐடியலி. ஸோ ரியல் டைம் வெப் ஆப்பில் இப்படி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் query வந்து பிளாக் அனுப்புகிறீங்க உங்களோட பேக் அண்ட் சர்வீஸ்க்கு. ஸோ ஃபெச் பண்ணி நடக்கிறது எல்லாமே இங்கே யூஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ரியல் யூஸ் கேசஸ்லாம் எங்கன்னா, இப்போ நம்மளோட அமேசான் இருக்கும், யூடியூப் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், இகாமர்ஸ், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைசேஷனுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு கார், பைக் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுறீங்க. அது ரிலேட்டடான வெப்சைட்க்கு நம்மளை மேட்ச் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யா நம்மளோட 5வது டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்ரஸ். ஸோ இது வந்து ஒரு நேட்டிவாக நம்ம ப்ரௌசர்லேயே சப்போர்ட் ஆகிற லோடிங் பார். ஸோ இதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஜேஎஸ்ஓ கஸ்டம் சிஎஸ்எஸ்ஓ இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் பாரை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சின்டாக்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ப்ராக்ரஸ் வேல்யூ மேக்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற டேக் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த வேல்யூ வந்து உங்களோட 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணுன்றதை நம்ம கொடுக்கலாம். லெட்ஸ் சே 30, 50 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராக்ரஸ் பார் வந்து லைவாக அப்டேட் ஆகும். இதை நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைவ் அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட நார்மல் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராக்ரஸ் பார் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி, வேல்யூ, மேக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரியல் டைமாக நீங்கள் பண்ணலாம். லெட் மீ சேவ் அகெயின் ஸோ தட் இதை கிளியர் பண்ணிட்டு நான் அகெயின் லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் டைமாக ஒரு ஏபிஐயில் லோட் ஆகிறத நீங்கள் வந்து ப்ராக்ரஸாக காட்டலாம். ஸோ இந்த டேக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா இடத்துல கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோடிங்க்கு மட்டும் இல்லை, லெட்ஸே நீங்கள் ஒரு குவிஸ் வச்சுருக்கீங்க, கொஷின் 1, 2, 3, 4, 5 போகிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களோட ஸ்கில்லை காட்டணும்னு நினைக்கிறீங்க, லெவல் 3 அவுட் ஆஃப் 5 அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ விஷுவலாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த ப்ராக்ரஸ் பார் பார்க்கும்போது நம்ம 5 தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக் இருக்குது. ஸோ அதை நம்ம 6ஆக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீட்டர் அப்படின்ற டேக் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ராக்ரஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ தட் அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக இதோட டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர்னு ஆரம்பித்து மீட்டர்னு க்ளோஸ் ஆகும். அது வந்து ப்ராக்ரஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகி ப்ராக்ரஸ்ன்னு க்ளோஸ் ஆகும். இப்போ நீங்கள் விஷுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ப்ராக்ரஸ் பாருக்கும் மீட்டருக்கும் சேமாக தான் வரும். கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ப்ரௌசர் வந்து 2 டேகையும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர், ப்ராக்ரஸ் நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதில் நிறையா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மீட்டர் ப்ராக்ரஸ் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் சப்போர்ட் பண்ணும், வேல்யூ பேஸ் பண்ணி க்ரீன், எல்லோ, ரெட். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரோட சப்போர்ட் பொறுத்து மாறும். மெயினாக இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 2மே ஒரே மாதிரி தானே இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் ப்ரௌசர் எப்படி இதை ரியாக்ட் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ப்ரௌசர் க்ரோம் வந்து டிஃபால்ட்டாக வந்து மீட்டரில் வந்து லோ, ஹை, ஆப்டிமம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லோ பொறுத்து டேஞ்சர் சம்திங் ரெட் மாதிரி காட்டும். லோ அண்ட் ஹை இது பெட்வீனில் நார்மலில் வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லோயிஷ். ப்ளஸ் கொஞ்சம் வேல்யூ ஹையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன், ஆப்டிமம்னா பெர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பொறுத்து மாறும். இன்னும் இதுக்கு கீ டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ரஸ் பாருக்கும் மீட்டருக்கும் லைவ் யூஸ் கேசஸ் என்ன அப்படின்ட்டு. ப்ராக்ரஸ் பார் வந்து மோஸ்ட்லி ப்ரௌசர் எதுக்காக டிஃபைன் பண்ணி அதை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா லெட்ஸே ஒரு அப்லோட் ஆகுது, அதோட லைவ் ப்ராக்ரஸ் காட்ட அந்த மாதிரி. மீட்டர் வந்து உங்களுக்கு இங்கே நம்ம போட்டுக்கலாம். மீட்டர் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா சம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர்
ஒரு ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷனை காட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேட்ரி லெவல், இது ப்ளஸ் ஸ்பீடு, இந்த மாதிரி விஷயத்த காட்ட. இதில் வந்து ப்ராக்ரஸில் வந்து டிஃபால்ட்டாக HTML கலர் சப்போர்ட் இருக்காது, ப்ளஸ் இதில் கலர் சப்போர்ட் இருக்கும். ப்ராக்ரஸில் ஆட்ரிபியூட்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான், வேல்யூ அண்ட் மேக்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதோட டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ, ஹை, ஆப்டிமம் அப்படின்ற இன்னும் 3 எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கலர்ஸ் மாறும். ப்ளஸ் இதில் வந்து இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இதில் இந்த அனிமேஷன் அந்த சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ப்ராக்ரஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் ரியல் டைமாக எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு, அதாவது நடந்துகிட்ருக்கு. ஒரு குவிஸ் ஆரம்பிச்சிட்டேன், அந்த குவிஸ் முடிக்கிறதுக்குள்ளே நான் இந்த ஸ்டேட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஏபிஐ லோட் ஆகிட்டுருக்கு, அந்த அந்த அதோட ப்ராக்ரஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் அதோட ப்ராக்ரஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக ப்ராக்ரஸ். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த டேக்லேருந்தே அந்த மீனிங்கை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் அப்படின்றது ஆன்கோயிங்காக இருக்குது ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி மீட்டர்ன்றது ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. இந்த வேல்யூ இவ்வளோவில் இருக்குது, அதை நான் மெஷர் பண்ணி அதுக்கு வந்து நான் ஒரு ரேட்டிங் பண்ணுறேன், குட் பேட். ஒரு விஷயம் நடந்துருச்சு, இல்லை ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, இல்லாட்டி உங்களோட காரில் வந்து உங்களோட ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். இல்லை உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மீட்டர். ஸோ கான்டெக்ஸ்ட் பொறுத்து நம்ம ப்ரௌசர் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். மெயினாக இது ரெண்டையும் எங்கே யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் கேஸ் அப்படின்ற அந்த கீ டிஃப்ரென்சஸ் தான் கேட்பாங்க. இது வந்து அல்டிமேட்டாக உங்களோட ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கும் எஸ்சிஓ அண்ட் அக்சஸ்பிலிட்டிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணினா அது ஒர்க் ஆகும். நீங்கள் தப்பான இடத்துல இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்சிஓ, உங்களோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ப்ராப்பராக வேலை செய்யாது. இல்லாட்டி வந்து உங்களோட ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து இதை ப்ராப்பராக எடுத்துக்காது. மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய இடத்துல ப்ராக்ரஸாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிஸ்மேட்சஸ் நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதோட அந்த கீ டிஃப்ரென்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம 5லேருந்து 6 டேக் கவர் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் 2 சிமிலராக இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லா டேக்ஸுமே வந்து ரியல் டைமாக யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ உங்களோட வெப்சைட் வந்து எஸ்சிஓ பெர்ஃபார்மண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ், இன்டர்வியூ நாலேஜ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நைஸ் டியூட்டோரியலோட உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.